இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன்ல இது நோட் பண்ணிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 60 வருஷமா தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடந்தா இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும். ஒன்னு டிஎம்கே வின் பண்ணும், இல்லைன்னா ஏடிஎம்கே வின் பண்ணும். இது ஒரு பேட்டர்னாவே தமிழ்நாட்டில் இருக்குது. இத்தனை வருஷத்துல இந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க கடைசியில தோத்து தான் போயிருக்காங்க. இப்பவும் அந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த வீடியோ தமிழ்நாடு எலெக்ஷனோட 60 வருஷம் கதை. ஆரம்பிக்கலாமா? 1947ல இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டை மெட்ராஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா தமிழ்நாட்டை காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணாங்க. அதுலயும் எத்தனை சிஎம் வந்து போயிருந்தாலும் அன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்பவே பவர்ஃபுல்லான லீடர்னா அது கர்ம வீரர் காமராஜர் தான். ஒரு பேக்ரவுண்டே இல்லாம வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்குமே கல்வின்ற ஒரு பேக்ரவுண்டை கொடுத்து தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டத்தையே கட்டினவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் 1967ல என்னாச்சு? தமிழ்நாட்டுல ஒரு பூகம்பமே வந்துச்சு. டிஎம்கேன்ற ஒரு கட்சி காங்கிரஸை தூக்கி எறிஞ்சாங்க. 1967 எலெக்ஷன்ல காங்கிரஸை தோக்கடிச்சாங்க டிஎம்கே. அண்ட் இந்தியாலேயே அந்த டைம்ல காங்கிரஸை தோக்கடிச்ச முதல் கட்சினா அது டிஎம்கே தான். டிஎம்கேவோட இந்த ஒரு வெற்றி தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல ஒரு வரலாறா மாறிச்சு. டிஎம்கேவோட லீடர் அண்ணாதுரை பெரியாரோட திராவிட கழகம் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேவை 1949ல ஸ்டார்ட் பண்றாரு. அந்த டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹிந்தி கத்துக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அண்ட் இதை டிஎம்கே எதிர்க்கிறாங்க. இந்த ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட டிஎம்கேவை ரொம்பவே கிட்ட கொண்டு போச்சு. இந்த ஒரு ரீசன்னால 1967ல டிஎம்கே காங்கிரஸை தோக்கடிக்கிறாங்க. அண்ணாதுரையும் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. ஆனா 2 வருஷம் தான் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. 1969ல கேன்சர் நோயால இறந்து போறாரு. அப்புறம் வந்தவர் தான் கருணாநிதி, கலைஞர். 5 தடவை சிஎம்ஆ வின் பண்றாரு. கிட்டத்தட்ட 18 வருஷமா தமிழ்நாட்டை ஆட்சி பண்றாரு. அண்ட் இது ஒரு ரெக்கார்டாகவும் மாறுது. இது வரைக்கும் யாருமே இதை பிரேக் பண்ணல. அண்ட் அந்த டைம்ல ஒருத்தர் மட்டும் டிஎம்கே கட்சியில இருந்துகிட்டே டிஎம்கேவை வெறுத்தாரு. அவர் தான் எம்ஜிஆர், மருதூர் கோபால ராமச்சந்திரன். 1972ல இவருக்கும் கருணாநிதிக்கும் வந்த சண்டையினால 1972ல டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போன எம்ஜிஆர் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஏஐஏடிஎம்கே என்ற கட்சியை ஸ்டார்ட் பண்றாரு. 1977ல எலெக்ஷன் வருது. எம்ஜிஆரும் வின் பண்றாரு. அன்னைக்கு இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே ஒரு ஆக்டரா சீஃப் மினிஸ்டர் பதவியில உட்கார்றாரு எம்ஜிஆர். 1977, 1980, 1984 இந்த 3 எலெக்ஷன்லயுமே எம்ஜிஆரோட ஏடிஎம்கே கட்சியை யாராலையுமே அசைக்க முடியல. ஆனா 1987ல எம்ஜிஆரும் இறந்து போறாரு. இப்போ ஏடிஎம்கே கட்சிக்குள்ளேயே 2ஆ பிரியுது. ஒரு பக்கம் எம்ஜிஆரோட ஒய்ஃப் ஜானகி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா. ஜானகி வெறும் 24 நாட்கள் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கட்சியை விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியோட லீடரா மாறுறாங்க ஜெயலலிதா. 1991 எலெக்ஷன் வந்துச்சு. 234 சீட்ல 164 சீட்டு வின் பண்ணி தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க ஜெயலலிதா. இப்படி அந்த எலெக்ஷன்ல இருந்து அதுக்கப்புறம் நடந்த எல்லா எலெக்ஷன்லயுமே ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் ஃபாலோ ஆச்சு. ஒன்னு ஏடிஎம்கே வின் பண்ணுவாங்க, இல்ல டிஎம்கே வின் பண்ணுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே அதே பேட்டர்ன் தான் தமிழ்நாட்டில் ஃபாலோ ஆகியிருக்கு. இப்படி யார் வின் பண்ணாலும் 5 வருஷத்துல மக்களுக்கு போர் அடிச்சிருது. யார் ஆட்சியில இருந்தாலும் அவங்களோட தேவைகள், அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலன்னா ஒரு கட்சியை தோக்கடிக்கணுன்றதுக்காகவே இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அங்க ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு வேற சாய்ஸே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகள் தான் இத்தனை வருஷமா தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. 2021ல டிஎம்கே வின் பண்ணாங்க. அப்போ பேட்டர்ன் படி பார்த்தா இப்போ ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே தான் வரணும். இந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்றதுக்காக இத்தனை வருஷத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுமே கடைசியா தோத்து தான் போயிருக்காங்க. அதுல ஒரு ஆளு தான் விஜயகாந்த், கேப்டன். அவரும் ஒரு ஆக்டரா மக்களால ரொம்பவே ரசிக்கப்பட்ட ஒரு ஆளு தான். 2006ல எந்த ஒரு சோசியல் மீடியாவோ நெட்வொர்க்கோ இல்லாத அந்த டைம்ல சினிமால அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் இப்ப வரைக்கும் யாருக்குமே இருந்திருக்காது. 2005ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்றாரு. சினிமால இவருக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருந்துச்சு. ஆனா அரசியல்ல அது அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு. 2006 எலெக்ஷன்ல 234 இடத்துலயுமே எந்த ஒரு அலையன்ஸும் இல்லாம தனிச்சு நின்னாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு கொடுத்த பரிசு தோல்வி. வெறும் ஒரே ஒரு சீட்டு தான், அதுவும் அவர் மட்டுமே வின் பண்ணதுதான். ஆனாலும் அவர் அரசியலா விடல. 2011ல ஏடிஎம்கே கூட சேர்ந்து அலையன்ஸ் வச்சு டிஎம்கேவை தோக்கடிச்சாங்க. இது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய வெற்றியை அன்னைக்கு அமைஞ்சிச்சு. அதுல 29 சீட்டு டிஎம்டிகே வின் பண்றாங்க. அதே நம்பிக்கையில 2016ல சோலோவா நிக்கிறாரு. ஆனா ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியல.
இதே தான் 2021 நடக்குது. 2023ல விஜயகாந்தும் இறந்து போறாரு. இப்போ டிஎம்கே கூட சேர்றாங்க. ஒரு ஆக்டரா வந்தாரு, மக்களை நேசிச்சாரு, ஏமாற்றத்தை தான் அடைஞ்சாரு. கடைசி வரைக்கும் இந்த ஒரு சிஸ்டத்தை, இந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ண முடியல. இப்போ திரும்பவும் ஒரு ஆக்டர் இந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு வராரு. தளபதி விஜய், தமிழக வெற்றி கழகம் டிவிகே 2024ல கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதியிலுமே சோலோவா நிக்கிறாரு. இதே தான் 2006 விஜயகாந்த் பண்ணாரு. ஆனா இப்ப இருக்கிற டைம் பீரியட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் கம்பேர் டு விஜயகாந்த் ஏரா. ஒன்னு, விஜயோட ஃபேன் பேஸ் 20ல இருந்து 40 வயசு வரைக்குமே நிறைய பேர் இருப்பாங்க. 2, சோசியல் மீடியா பவர். 2006ல இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ எதுவுமே கிடையாது. அண்ட் இப்போ இருக்கிற சோசியல் மீடியா மூலியமா பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். இதுல பெரிய சேலஞ்ச் என்னன்னா அலையன்ஸ் இல்லாம தனிச்சு நிக்கிறது தான். விஜயகாந்தோட டிஎம்டிகே 2006ல 234 தொகுதிகளிலுமே தனிச்சு நின்னாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ 0 சீட்ஸ். இப்போ டிவிக்கே அதை மாத்தி எழுதுவாங்களா? ஏப்ரல் 23 மாறுமா? ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 60 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இந்த ஒரு பேட்டர்ன் தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கட்சியை பிடிக்கலன்னா அந்த கட்சியை தோக்கடிக்கிறதுக்காகவே இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம். ஆனா ஒரு கட்சியை வின் பண்ண வைக்கணும்னு நம்ம யாருக்குமே ஓட்டு போட்டதே கிடையாது. யாரையாவது தோக்கடிக்கணும்னு தான் நம்ம ஓட்டு போடுறோம். இதுதான் 60 வருஷமா நடக்குது. விஜயகாந்த் வந்தாரு, சிஸ்டம் மாறல. இப்ப விஜய் வந்திருக்கிறாரு, மாறுமா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஏப்ரல் 23 ஓட்டு போடுங்க. யாருக்கு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது உங்களோட உரிமை, உங்களோட முடிவு. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரை வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ்ல அடுத்த வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எந்த மாதிரியான டாபிக் பரவாயில்ல, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you in another interesting video. Until then, bye.